ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூன்னு கேட்குற அளவுக்கு எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருக்குவீங்க அப்படின்னு 100 ஏன் 200% அப்படிலாம் இருக்க முடியாது, இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது இப்படியாப்பட்ட மாடுலேஷன்னா கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் ஹாப்பி சந்தோஷம்னா, கொஞ்ச காலம் கொஞ்ச நேரம் சேட் அழுக கவலை அப்படின்னு இருக்க மாதிரி மாடுலேஷன் தான். ஏன்னா நிறைய கேரக்டர் பார்த்துட்டனால ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் அது ரொம்ப காலமாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், சொல்ல முடியல. சொல்கிறதுக்கான டைம் இதெல்லாம் அமையவில்லை. அதனால் இப்போது ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் கடைசியில் எங்கேருந்து எதுலேருந்து சுட்டதுன்னு அந்த வடையை கடைசியாக இந்த ஓட்ட வடையிலேருந்து தான் சுட்டதுன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தோட ஏன்னா ஒட்டுமொத்த லைஃப்பையுமே ஒரு லெசனாகவோ ஒரு சப்ஜெக்டாகவோ சாப்டராகவோ இப்படின்னு பார்த்துட்டு திருப்பிட்டு அதை கடந்து போகும்போது ஒரு 2.5 மணி நேரத்துக்கு எவ்வளோ பேரை வச்சு எவ்வளோ கோடி லட்சம் செலவு இதெல்லாம் பண்ணலாம். நான் என்னதுன்னு எதுவுமே அவ்வளோ பெரிய எஃபோர்ட்லாம் போடல. ஏன்னா அப்படி போட்டிருக்கவங்களுக்கு வேணால் பிஸ்னஸாக இருக்கலாம். அது நீ இப்படி நீ பார்த்தே அவங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதுக்கு என்னதுன்னு இப்போ எல்லாத்துட்டையும் சொல்லணுன்னா அதுக்கு ஒரே ஒரு டூல், தம்பி நில்லுப்பா, இந்த மாதிரி நீங்கள் நான் போகிற டைரெக்ஷன் நல்ல வழியில் போகிறீங்களா இல்லை கெட்ட வழியில் போகிறீங்களான்னு நின்று நேராக பேசுகிறதுக்கெலாம் யாருக்கும் டைம் இல்லை. எல்லாருக்கும் ரொம்ப பெரிய டெக்னாலஜி கைக்குள்ளே வந்துட்டனால சொல்கிறதுக்கு அதுக்கு அது மூலியமாக அது வழியாக இப்படின்றது மட்டும்தான். படத்தை கூட காசு கொடுத்து தேட்டருக்கு போய் 2.5 மணி நேரம் பார்த்து அதில் இருக்க கருத்து இதனால் தாங்கள் சொல்ல விரும்புவது அப்படின்னு அவங்க ஒரு சிலவங்க சொல்ல வரலாம். இல்லை நான் ஊற்று போட்டு ஆடுறது தான் நோக்கம். அது மூலியமாக பல பேர் என்னன்னு கேட்டு குட்டி சோறாக்கி பொம்பளைன்ற போதில் அலையணும். இல்லை சிகரெட்லாம் அவ்வளோ ஸ்டைலாக அடிக்கிறாரு அப்பா, அது மாதிரி நம்மளும் வாங்கி உஃப்னு ஊதி தள்ளணும். இல்லை என்னன்னு காதல் தோல்வி என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் அவங்கள பார்த்து காதல் தோல்வினா போய் சரக்கு அடிக்கணும் அப்படியும் இல்லையா. படம் எடுக்கணும், டைரக்டர் ஆகணும், ஆர்டிஸ்ட் ஆகணும், இதாகணும் அதாகணும், என்ன ஆகணுன்னே தெரியலையா. இதுக்குள்ளவா அதில் 100 பேர் ட்ரை பண்ணுறான்னா ஒருத்தன் தான் அதில் ஜொலிப்பான். ஒருத்தனுக்கு தான் அவன் லக்கு, அவனோட காசு, இல்லை அவனோட முயற்சி, அவனோட எஃபோர்ட் போட்டதுக்கானதெல்லாம் இங்கே நடக்கும். நீ எப்படி டைம் வேஸ்ட் ஆக்குறதுன்னு மட்டும்தான் அவங்க எல்லாம் சுற்றி ஒரு உன் மைண்டை ஒன்றை நீ என்ன யோசிக்கணுமோ, உன் டைரக்ஷன் என்ன, உன் டெஸ்டினேஷன் என்னன்றதையே மறக்கடிக்கிறதுக்கு மயக்கிறதுக்கு 5 நிமிஷத்தில் பாட்டை வச்சு மயக்கிறான், 1/2 மணி நேரத்தில் நாடகத்தை வச்சு மயக்கிறாங்க, 2.5 மணி நேரத்தில் படத்தை வச்சு மயக்கிறாங்க. அதுவும் போக மிச்ச நேரத்தில் அதை பார்த்து போதையில் என்னன்னு 3.5 மணி நேரத்துக்கு ஹாட்டாக இருந்தால் பீராக இருந்தால் ஒரு 1.5 மணி நேரம், ஒன்று கடிச்சிட்டே இருந்தால் 1 மணி நேரம். இன்னும் அதை தாண்டிய பச்சை மூலிகை அதெல்லாம் இப்போ ட்ரெண்டாக வருது. இன்னும் ஒயிட் கலரில் நொறுக்கி கிறிஸ்டலாக இருக்கிறதெல்லாம் ஏற்றி இறக்குறதெல்லாம் ஒன்று நீ சுயநினைவோடு இருந்தீன்னா, தெளிவாக இருந்தீன்னா, ஒன்று என்னன்னு டிவியை பார்த்து அவங்க மார்க்கெட்டிங் போடுறாங்களே ஒரு கண்டென்ட், ஒரு நாடகம் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு 1000மான பொருளை விற்கணும். இதெல்லாம் எவன் தலையில் விற்கிறது, எப்படி விற்கிறது? இந்த மாதிரி எதையாவது ஒன்று என்னன்னு காட்டி நீ இதெல்லாம் வாங்கிடலான்னு உனக்குள்ளே தோண வைப்பாங்க. வலுக்கட்டாயமாக தோணும். ஒரு வீடுன்னு இருந்தால் அதுக்கு என்னதுன்னு இதெல்லாம் இருக்கணும். மண்ணிலேயே பூசி மண்ணிலேயே அந்த வீட்டில் வாழ்ந்தவன் சாணி தெளித்து இப்படிலாம் வாழ்ந்தவன் சுத்தமாக வாழலையாம். அவங்கெல்லாம் அவ்வளோ ஆரோக்கியமாக வாழலையாம். இன்றைக்கி ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ரொம்ப இவங்கெல்லாம் தான் கற்றுக் கொடுக்குறாங்கன்ற மாதிரி அதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். அந்த படத்தில் பார்த்ததை நான் என்ன சொல்ல வரேன், என்ன என்னோடய அனலைஸ் படி ஒரு சைக்கலாஜிக்கல்லாம் எப்படி ஒரு ஃபேக்டாக அதை நான் எத்தனையோ கேரக்டரில் பார்த்து அதை ஒவ்வொன்றும் அனலைஸ் பண்ணேன். ஆனால் இந்த படம் பார்த்தோன்னா அது
தோணுது. என்னென்னா ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு பையன்னு வச்சு ஏதோ ஒரு அப்யூஸ் பண்ணுறேன், அதை வந்து அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும்னா, போய் கேட்டால் அந்த சின்ன பிள்ளையால் எவ்வளோ ட்ரை பண்ணி முதல்ல அது சொல்லணுன்னா நம்பணும். என் பையனா எனக்கு ஏன் தூக்கம் வரல, எனக்கு ஏன் இப்படின்னு ஒவ்வொன்றையும் அவனை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னா எங்கள் அப்பனை மாதிரி நான் இருந்துடக்கூடாது. ஏன்னா நான் எங்கள் அப்பன்ட்ட கிட்டக்க கூட வண்டியை ஓட்டுறான்னா அவன் முன்னாடி உட்காந்துருப்பான். நான் எவ்வளோ எண்டில் அந்த கம்பியில் உட்கார முடியுமோ அவ்வளோ கம்பியில் உட்காந்துருப்பான். அவனை தொட்டது கூட கிடையாது. அவனை என்ன சொல்கிறது, எனக்கு இது பிரச்சனை இல்லை இப்படி அப்படின்னு அவன்கிட்ட நான் ஒரு நாள் கூட ஒன்று கூட சொன்னது கிடையாது. ஏன்னா அவன்லாம் என்னை வெளுத்த அவனுக்கு படிப்புன்னா என்னன்னு தெரியாது, இல்லை படிக்கிறதுக்கு அவன் மண்டையில் சோறுன்னு இருந்தனால சோத்தது மட்டுமே தின்னு வாங்கணுன்னு இருந்தனால அவனுக்கு வரலான்றது என் தலையில் திணிக்கணும்னு நினச்சான். எனக்கு நான் என்ன எஃபர்ட் போட்டேனோ அதுக்கு எனக்கு என்ன நாலேஜ் கிடைக்கணுமோ அந்த நாலேஜ் கிடச்சிச்சு. என்னால் வந்து எப்படி அதில் அது என்ன இதனால் தாங்கள் சொல்ல விரும்புவது என்னன்னு மட்டும் கடைசியில் என்ன மாறல் அப்படிங்கிறத மட்டும்தான் ஒவ்வொன்றுலேருந்தும் எடுத்துக்கணும். ஒட்டுமொத்த எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து பெருசாக இருக்கும் இந்த லைஃப்பில். சிம்பிளாக ஒரே ஒரு தெருவுக்குள் மாதிரி 2 வரியில் முடிக்கணும்னா அவனுக்கு வரலாம் அந்த படிப்பு என் தலையில் வரணும்னு நான் முயற்சி பண்ணால் அது முழுசாக நடக்கலைனாலும் ஏதோ நடந்துச்சு. அவனை மாதிரி அப்பனா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். ஒரு நாளும் ஒவ்வொரு விதமாக கொத்தடிமையாக அவன் நினச்சி வேலை வாங்குவான். ஆனால் அந்த வேலைக்கு இவனால் இவ்வளோ வேலை ஆச்சு. மாமனும் அப்படி தான். அவங்கெல்லாம் அந்த டைமில் இருந்தவங்க அவங்க எப்படின்னா அவங்க அப்பன் எப்படின்னா அவனெல்லாம் உப்பு இதெல்லாம் போட்டு முட்டி போடு இப்படியெல்லாம் படுத்துனா இன்னும் ஒரு டைப்பில் வருவாங்க, இன்னொரு டைப்பில் வருவாங்க. இவனை மாதிரி நான் இருந்துடக்கூடாது. எனக்கு இவ்வளோ பண்ணால் என் பிள்ளைக்கு அதை விட அவனை போட்டு அவங்க பிள்ளை வெளுத்து எடுப்பான். கொப்பனை கண்டால் அல்லறி அடித்து ஓடுவான் என் மாமா பசங்கள்லாம். ஆனால் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. என்ன சான்ஸ் கிடைக்காத வரைக்கும் தான் எல்லாம். சான்ஸ் கிடச்சிட்டா எல்லா தப்பும் எல்லா விதத்தையும். ஏன்னா அந்த ரத்தம் அப்படி, அந்த ஏஜ் அப்படி, அந்த ஏஜில் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிறதுங்கிறது எவ்வளோ ஹார்டுன்றது அந்த ஏஜெல்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம். ப்ளஸ் தனியாக ஒருத்தன் இருக்கான்னா தனியாக இருந்தோம்னா அந்த தனிமை ஏன் அந்த தப்பு செஞ்சுருக்கணும்னு ஒரு சிலது யோசிச்சு, ஏன் இன்னும் தப்பாக இல்லாமல் கொஞ்சம் காலம் தானே எவ்வளோ ஜாலியாக இருக்கணுமோ தப்பாகவும் இருந்துக்கலாம்னு தோணும். 2 டைரக்ஷனுமே தான் இந்த லைஃப்பில் இருக்குது. நல்லதும் தான் இருக்குது, கெட்டதும் தான் இருக்குது. அதை எந்த டைரக்ஷன் எந்த வேவை வந்து சூஸ் பண்ணுங்கிறது நீ உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போதை சரக்கு பொம்பளை சேட்டிங் பண்ணிகிட்டே இருக்கிறது டைம் டைப் அடிச்சுட்டே விரலில் இருக்க ரேகையெல்லாம் தேயிற அளவும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் உட்காந்து அமைதியாக எந்த ஒரு எதுவும் வேணாம். என்ன ஏன் இப்படி ஒரு அப்படின்னு டைம் உனக்கு நீ கொடுத்து ஒன்று அனலைஸ் பண்ணியும் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணலாம். இல்லை டிவி 24 மணி நேரம் டிவியை பார்க்கலாம், இல்லைன்னா கம்ப்யூட்ரு, இல்லைன்னா ஃபுல் டெக்னாலஜி காதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டு உலகத்தையே மறந்து வாழவும் முடியும். எல்லாத்தையும் மாதிரி வாழ்ந்துருந்தா தானே அந்த மாதிரி வாடுறதுக்கு. இப்போது இந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்கிறேன். அது கேரக்டரு ப்ளஸ் பிஹேவியரு இதெல்லாம் பார்த்து டெஸ்ட் பண்ணி பழகியிருந்தா, இல்லை பார்த்து அதெல்லாம் வந்து நோட் பண்ணியிருந்தா அதை வந்து செக் பண்ண முடியும். ஏன்னா நான் அப்படி மட்டும்தான் இந்த படத்தை அதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்டாக வச்சு பேசல. ஏன்னா அதிலெல்லாம் மேக்ஸிமம் நான் என்னன்னா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ஒன்றுமே கிடையாது. நான் என் பையனுக்கு உன்னால் முடியும்டா வாடா இப்பட்றான்னு சொல்கிறத விட உன்னால் முடியாதுடா நீ எல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி அவனா. ஏன்னா நான் என்ன என் ஜெராக்ஸ் எப்படி இருக்கும்,
நீ எல்லாம் ஒரு அப்படின்னு நினைக்கும் போது தான், நீ நினைக்கிறது நான் இல்லை, என்னோட இது என்ன அப்படின்னு நான் வந்து காட்ட நினச்சேனோ அதை விட 1000 times பவரானதாக ஒவ்வொரு திங்கிங்கும் ஒன்றும் அதோட ரிஃப்ளெக்ஷனும் எப்படி அந்த அவுட்புட்டை எடுக்கணுமோ அப்படி கொடுத்து எடுத்தேன். அந்த மாதிரி இவங்க ஒரு நட்சத்திரம்னு அதெல்லாம் இழுத்தா காப்பிரைட்ஸு செருப்பாடி இதெல்லாம் எதுக்குன்னு தான் தெரியல. அந்த மாதிரிலாம் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது அந்த சப்ஜெக்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் எப்படியாவது முயற்சி பண்ணி கடைசியில் போய் நான் ஒன்று தான் கேட்குறேன். இவங்க லிஸ்டெல்லாம் எடுத்து பார்த்தா இவங்க என்ன மாதிரி லவ் ஸ்டோரிங்க இது, அப்படிப்பட்ட லவ் ஸ்டோரிங்க, இப்படிப்பட்ட லவ் ஸ்டோரிங்கன்னு படம் எடுக்கிறாங்க. ஸ்ரீலங்காலேருந்து இங்கே இருக்கவங்கெல்லாம் இவன் அவனை திட்டுவான், அவனை திட்டுவான். இங்கே இருக்கவங்க பயானு இந்த ஸ்பீச்சு இதெல்லாம் அது பேர் என்ன ஸ்பிரிச்சுவல் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் இங்கே இருக்கவங்கள பார்த்தா இவன் அவனை திட்டுறது அவன் இவனை திட்டுறது இதுதான் வேலையாக இருக்குது. இல்லை இன்னொருத்தெல்லாம் செம்ம பெரிய ஆக்ட். அது கடைசியில் என்னவா என் மைண்டில் யோசிச்சு இவன் இந்த மாதிரி தான் போது அது அதே மாதிரி அங்கே போய் கை கோத்துச்சு அழுது நடிக்கிறான், அந்த நடிப்பு நடிக்கிறான். என்னடாடி நீங்கள் என்ன படம்லாம் தோற்றுன்னு போல இருக்குது. ஒரு நிமிஷத்தில் அந்த மாதிரி பார்த்தேன். அவங்களெல்லாம் நேமெல்லாம் சொல்ல விரும்பலை. அந்த கேரக்டர்லாம் நான் அப்சர்வ் பண்ண அதுக்கு முன்னாடியே லிஸ்ட்டில் எனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே அது புரிய வந்துச்சு. ஆனால் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் அதை பிஸ்னஸாக இவங்க அழுது அந்த சென்டிமெண்டெல்லாம் காசாக்கவும் யார் ஒருத்தர் இந்த நிமிஷமும் இப்போயும் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் என் வாய்ஸை கேட்டிருந்தேன், என்னை பார்த்துருந்தான்றதை தாண்டி என் வாய்ஸை கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன். எனக்கு நீங்கள் மணி ஆட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன்லாம் அமுக்குங்க, நீங்கள்லாம் அமுக்கி நீங்கள்லாம் என்னை வாழ வச்சாதான் நான் வாழுவேன், நீங்கள்லாம் என்ன பார்த்தாதான் கேட்டாதான் அப்படின்னு எந்த நோக்கத்துமே என் நோக்கம் என்னோட எண்ணம் உங்கள்கிட்டருந்து உங்கள் டேட்டாவை எடுத்துக்கிட்டோ இல்லை உங்களை என்னன்னு கேட்டு உங்களோட டைமை திருடி உங்களோட டைரக்ஷனையோ டெஸ்டினேஷனையோ மாற்றுறது என் நோக்கம் இல்லை. இனிமே ஒரு பியூர் ஒயிட் பேப்பராக ஒன்று வருதுன்னா அந்த ஒயிட் பேப்பரை இந்த மாதிரி கேவலமான கூத்தாடிங்க அவங்களோட பெஸ்ட்டு லவ் ஸ்டோரி எடுத்து கொடுத்தவன்லாம் நடித்து கொடுத்தவன்லாம் அது எவனோட கதையோ உன் மூஞ்சியை காட்டினேன், அள்ளி மேக்கப் அள்ளி பூசினாங்க, அதை நடித்து கொடுத்ததுக்கு நீ அதுக்கு பணம் வாங்கிட்டு போயிட்ட. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இவர் தான் என்னோட அது இது கால் கை மூக்கு வாய் இதெல்லாம் இன்னும்லாம் சொல்கிறதுக்கு வருது. இருந்தாலும் பரவாயில்ல. அவங்களெல்லாம் அப்படி நினச்சிக்கிட்டு நான் காலேஜ் படிக்கும்போது ஒருத்தனெல்லாம் கெட்ட வார்த்தையில் திட்டணும்னு தோணுது. அவனெல்லாம் பேருக்கு முன்னாடி இன்னொன்றுலாம் வச்சுக்கிட்டு என்னங்கடா இப்படி பண்ணுறீங்கன்றது. சரி ஓகே லீவ் இட். ஒன்று நீ பார்க்குறவன் டைம் பாஸ் ஆகி தொலைலையா, ஒரு நாள் போகல இல்லை ஒரு 2 மணி நேரம் போகலையா அப்படிங்கிறதுக்கு கொண்டு போய் நான் எங்கேயோ உட்காந்து மெய் மருந்து பேன்னு இதையோ ஒரு கும்பலாக சேர்ந்து காசை போட்டு இறச்சி அந்த காசை அழுறதுக்கு ஏதோ ஒன்று வேலை நடந்திருக்கு. அந்த ஒன்றை மைக்கியும் மூளையெல்லாம் கொஞ்சம் வேறு லைஃப்பை விட்டு வேறு ஏதோ ஒன்று யோசிக்க வைக்கணும், அவ்வளோதான். அதுதான் அவங்க கான்செப்ட். அதுதான் அதே நாடகம் தான் 1/2 மணி நேரத்துக்கு வரைய விளம்பரம்லாம் 1/2 மணி நேரத்துக்கு முக்கால்வாசி டைம் தின்றது அந்த விளம்பரம். இன்னும் கொரியன் சீரியஸ் அம்மாடி அதை பேசணுன்னா ரொம்ப 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 டைம். இவளுக்கு இவ்வளோ வீக்னஸ் அப்படிங்கிற அளவுக்கு வீக்னஸ் ஆன்றது. சரி நான் யோசிச்ச கான்செப்டையே விட்டுட்டு போகிறேன். ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட். அந்த ஃபேக்ட் என்னன்னா, சின்ன வயசுலேருந்தே அந்த படத்தில் அதை பார்த்து அதுக்கு ரொம்ப காலம் முன்னாடிலேருந்தே அதை சொல்லணும்னு நினச்சிக்கிறேன். இத்தனோண்டுலேருந்து இவ்வளோ பெருசு வரைக்கும் அது வெறும் பொம்பளைங்க மட்டும் கிடையாது. ஒரு நல்லா கொழுன்னு ஒரு பையன் அவன் வளர்ந்துருக்கும் போதும் அவனும் அதை ஃபேஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ப்ளஸ் அவன் இதை சொன்னான் ஒரு அப்பனா எந்த விதத்துலேயும் எது பண்ணாலும் ஒரு போட்டு வெல்த் எடுக்கிறதுக்குன்னு அடி வாங்கிறதுக்கு அவன் தான்னா அவங்கள்ட்ட போய் இதை எப்படி சொல்கிறதுன்னு செத்து உள்ளேயே வச்சுட்டு அமைதியாக இருந்திருக்கவனா ஒருத்தன் இருந்திருக்கலாம். இல்லை அவனுக்கு எவ்வளோ நடந்தாலும் எங்கே சொல்லியும் இவங்களும் அது சொல்லி
அவங்கள்ட்ட எந்த சொல்யூஷனோ இதில் எந்த ஒரு அதனால் எந்த ஒரு ரிலாக்ஸோ ரிலீஃபோ இல்லாத ஒரு கூட்டம், இல்லாத ஒரு பேரண்ட்ஸ், இல்லாத ஒரு கார்டியன், அவன் இப்படின்னு நினச்சி அவனும் சொல்லாமல் விட்ட கதையாக இருக்கலாம். அதுலேருந்து கிடைச்ச ஒரு நாலேஜாக இருக்கலாம். அந்த நாலேஜ் இன்னும் வர அடுத்த ஜென்ரேஷனை அழிச்சிடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தை சொல்கிற ஒரு நியூஸாக இருக்கலாம், இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், டேட்டாவாக இருக்கலாம். என்னென்னா ஒரு தன்னை நான் வளர்க்குறேன், அவன்கிட்ட நான் இந்தந்த கேரக்டர் இந்தந்த பிஹேவியர் இப்படி வரணுங்கிறத நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இன்னொன்று புதுசாக வருது. சட்டார்னு கோவம் வருது. நீ என்ன அப்படி இப்படின்னு அவ்வளோ கெட்ட வார்த்தை இது அதுன்றதெல்லாம் தாண்டி கோவம். அந்த கோவம் ஒரு மீனிங்ஃபுல் இல்லாத கோவமாக இருக்குது. அப்படி நான் யோசித்து ஒவ்வொருத்தட்டையும் நோட் பண்ணுது. அதுக்காகவே நான் கோவமே வர்றது. ஆனால் உள்ளே இருக்க கொலவெறி வந்தால் ஒரு ஒரிஜினலான கோவம்ன்றது ஒட்டுமொத்த அநியாயத்தையும் ஒரே அடியில் அடித்து ரத்தத்தால் ஒட்டுமொத்தத்தையும் கிளியர் பண்ணிடணுன்ற இருக்கிறது. அதுதான் உண்மையானது. சும்மா கப்பிங்க மாதிரி கோவம், டப்பா மாதிரி கத்தி, டப்பா மாதிரி உருட்டி, பஜாரி மாதிரி கத்தி, இந்த மாதிரியானது வராது. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் அமைதியாக உள்ளே வச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு இருக்கிறதுனால அவங்க ஒரு 5 பேர் ஃபஸ்ட்டு என்னைய யூஸ் பண்ணி குப்பையாக தூக்கி போட்டது. அதுவும் ஏன் இப்படி சம்மந்தம் இல்லாமல் அது ஒரு பொசிஷனில் மேலே வேலை செய்யுதுன்னா அது கீழே இருக்கவங்கள்ட்ட கால்னு கத்துது. நான் அப்படி கத்தும் போது நினைப்பேன், ஏன் இதை ஸ்மூத்தாகவும் ஹேண்டில் பண்ணலாமே, இதை இப்படி கத்தி தான் சொல்லணும், இல்லை இப்படி தான் மூஞ்சியை காட்டணும்னு எந்த விதமான ஒரு நிபந்தனையும் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் இது என்னன்னு போய் ஃபுல்லாக உள்ளே இறங்கி அந்த சாக்கடையெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு இறங்கும் போது தான் சேர்ந்து நாரிடுற மாதிரி ஆகுது. அதுதான் ஃபஸ்ட்டு ஏன் இந்த பிஹேவியர் இவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஒரு 7வது 8வதுல இருந்து அது வளர்ந்த போதெல்லாம் நடந்திருக்கிறது. போகிற ஸ்கூலில் மாமன் தான் ஒன்று இனிமேல் இந்த மாதிரி எவனெல்லாம் வாயெல்லாம் வெட்டி எடுத்துடணும், இவன் தான் அவனை கட்டிக்க போகிறான். சின்ன பிள்ளைங்களுக்கு என்னடா தெரியும், இவன் தான் கட்டிக்க போகிறான். அது இன்னும் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் இருக்குது. அதுக்கு இடையில எது வேணால் நடக்கலாம், இருக்கவன் இல்லாமல் போகலாம், இல்லை யாரோட ஆசை யாரோட விருப்பம் எப்படி வேணால் அந்த மாதிரி ஒன்று சொல்லி அவனோட ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் இது இப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாத போது அப்படி நோண்டி அவங்க உடம்பு என்ன கறி கலையிற ஒரு இதில் கூட சொல்லுவான், கறிக்கடையில் வச்சுருப்பாங்க, போய் என்னன்னு அங்கே போய் தேய்ச்சிக்க. அந்த மாதிரி ஒரு அந்த வயசில் இப்படின்னா என்ன, இந்த உணர்வு என்ன அப்படின்னு தெரியுமா அப்படின்றது இல்லாத, அந்த உணர்வை பற்றியே தெரியாத நாலேஜ் இல்லாத போது இப்படி பண்ணி அந்த கோபம் எக்ஸ்ப்ளோஸ் எங்கே யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியல, அவங்கள்ட்ட அந்த ஏஜில் காட்ட முடியல. அது வளர யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் உன்னை விட கீழே இருக்காங்களா அவங்கள்ட்ட ஏறி மிதி, அவங்கள என்னன்னு வார்த்தையால் கொன்று எடு அப்படின்ற அளவுக்கு கொண்டு வர்றது இந்த கேவலமாக அரிப்படுத்த மிருகம். ஒரு ஆடு மாடெல்லாம் கூட இப்படி தான் இருக்காது. ஒரு குழந்தைய இல்லை சின்ன பிள்ளைய அரிப்பு புத்தியில் அருவறுப்பான எண்ணத்தில் நோண்டி சைக்கலாஜிக்கலாக எவ்வளோ நோகடிக்கணுமோ நோகடிக்கிறது. அவங்களோட வளர்ச்சின்றது ஒன்று, உடம்பு இவ்வளோ ஹைட்டு வளரணும் அப்படின்னா அதுக்கு மேலே அந்த ஹைட்டு வராது. இவ்வளோ தூரத்துக்கு ஆரோக்கியமான வளர்ச்சின்னா அந்த வளர்ச்சி இருக்காது. இதெல்லாம் டெஸ்ட் எடுத்து ஒரு பிள்ளைய கை வச்சு இல்லை வார்த்தையெல்லாம் அப்யூஸ் பண்ணி